வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது. முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தல். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம். மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை மேற்கொண்டார். பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிமேடு பகுதியில் உள்ள தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் மனு. முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காந்திகிரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை. ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் நிலை 3 ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதனை அடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்போது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது. காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது. இதற்குதான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வர், காவல்துறை டிஜிபி ஷாலின் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை மேற்கொண்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் கடலோர தூய்மை பணி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்து கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசி சென்ற குப்பைகளை துணைநிலை ஆளுநர் அகற்றினார். முதல் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு காந்திகிரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தில் ஏராளமான கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 3ஆம் வாரத்தில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் நமது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. காரைக்கால் கடலோர மீனவ கிராமங்களில் பல்வேறு பகுதிகளில் இன்று சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக காரைக்காலில் அமைந்துள்ள கீழகாசக்குடி மேடு மீனவ பகுதியில் உள்ள கடற்கரையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் காரைக்காலில் முக்கிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் விநாயகர் மிஷன் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மற்றும் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை தேசிய நிலையான கடற்கரை மேலாண்மை மையம், இந்திய அரசு, சென்னை புதுச்சேரி கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு ஆகியோர் இணைந்து இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை உதவி இயக்குனர் ஆஞ்சல் ஜெயின், நகராட்சி ஆணையர் சத்யா, கொம்பியூட் பஞ்சாயத்து ஆணையர் பாலன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். வானூர் பகுதியில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள்,
இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குனர், வேளாண்மை துறை இயக்குனர், கால்நடை இணை இயக்குனர், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர், தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர், பாரத் மண்டி துணைத் தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்துக் கூறினார். இந்த கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தனர். நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மீது காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கொலை செய்து விடுவதாகவும், நாக்கை அறுப்பவர்களுக்கு சன்மானம் எனவும், அவர் தீவிரவாதி எனவும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து மேடைகளிலும் பொதுவெளிகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டிய காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தி மீது இதுபோன்ற அவதூறு பரப்புபவர்களை கண்டிக்கும் விதமாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் ஆர். கமலக்கண்ணன் தலைமையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரனை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இதில் மாவட்ட தலைவர் ஆர். பி. சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்விக் குழும தலைவர் ஸ்ரீ தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கி பேசுகையில், கல்லூரியின் சமீபத்திய சாதனைகள், உள்கட்டமைப்பு வசதிகள், மாணவர் திறன் வளர்ச்சி சார்ந்த நவீன ஆய்வகங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கான ஆதரவுகள் குறித்து விரிவாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இக்கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சித்துறை முதல்வர் வேல்முருகன், முதல்வர் வேலை வாய்ப்புத்துறை கைலாசம், கல்லூரியின் புல முதல்வர்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவாளர், முதல்வர் கட்டிட கலைத்துறை மனோகரன், கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி மற்றும் மணக்க விநாயகர் பள்ளியின் முதல்வர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின், மருத்துவ துறை முதல்வர் முனைவர் தனலட்சுமி மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை முதல்வர் விவேக் ஆகியோர் பேசுகையில் தங்கள் துறை சார்ந்த சிறப்பம்சங்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் புல முதல்வர் முனைவர் அறிவழகர் நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்வில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதல் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு விளையாட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசைகள் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விளையனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் செய்திருந்தார். பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிமேடு பகுதியில் உள்ள தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிமேடு பகுதியில் உள்ள தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அவதூறாக பேசிய பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங், மத்திய அமைச்சர் ரவனீத் பீட்டு, உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங், ஏக்நாத் ஷிண்டே கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கொய்வார்,
உட்பட 4 பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நிய சுரக்ஷா கீழ் இவர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் தட்டாச்சாவடி தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜம்புலிங்கம், மேகநாதன், செல்வராஜ், மன்னாதன், வெங்கட், வருண் ஆனந்தன், ராஜாராம், முத்துராமன், கலியமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், மனோஜ், அபிலாஷ், சமீர், ராஜசேகர், ஹரீஷ், மாறன் என 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கவிஞர் தமிழொலி அவர்களின் 101வது பிறந்த நாளை இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மலர் தூவி கொண்டாடப்பட்டது. கவிஞர் தமிழொலி அவர்களின் 101வது பிறந்த நாளை சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காமராஜர் நகர் தொகுதி குழு சார்பில் சாமிப்பிள்ளை தோட்டம் சிவாஜி சிலை அருகில் கவிஞர் தமிழொலி அவர்களின் படத்தை அலங்கரித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில துணை செயலாளர் செல்வம், காமராஜர் நகர் தொகுதி துணை செயலாளர் தயாளன், தொகுதி பொருளாளர் பிரகாஷ், தொகுதி குழு உறுப்பினர்கள் சரவணன், மோகன்தாஸ், கலை இலக்கிய பெருமாண்ட சந்திரகுமார், சுமை தூக்குவோர் சங்கம், ஆட்டோ சங்கம் கிளை பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆதரவுடன் திருநள்ளாறில் வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது என திருநள்ளாறு எம்எல்ஏ PR சிவா பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். வைகரை அம்மன் கோயில் விவகாரத்தில் இரு குடும்பங்களுக்கும் இடையே உள்ள நீதிமன்ற வழக்கு விவகாரத்திற்கு வந்தது. கும்பாபிஷேகம் விரைவில் நடக்கும் என்றும் சனீஸ்வர பகவான் கோயில் நிலங்கள் மோசடி கும்பல்களால் அடாவடி அபகரிக்கப்பட்டுள்ளது. தக்கலூரில் தனியார் சொத்துக்களை போலி ஆவணங்களால் அபகரித்து திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவகுமார் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆதரவுடன் திருநள்ளாறில் வளர்ச்சி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது என திருநள்ளாறு எம்எல்ஏ PR சிவா பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பச்சைவாழியம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு வழக்கறிஞர் குமரன் தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாழியம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞருமான குமரன் இன்று தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகிகள் இடம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ், துணைத் தலைவர் பாரதி, பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு, குமரன், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகனசுந்தரம், குமார், ராஜேஷ், கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆரியாகுப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் ஜெனி கிட்ஸ் பள்ளி மாணவர்கள் மாபெரும் பேரணியாக வலம் வந்தனர். ஆரியாகுப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் ஜெனி கிட்ஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஆரியாகுப்பம் மார்க்கெட் வழியாக பிளாஸ்டிக் மற்றும் தூய்மை பழக்கம் தார்மீக ஒழுக்கம் என்ற வாசகத்தின் அடிப்படையில் சாலைகளையும் நமது வீடுகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள கோஷங்கள் முழங்கி ஜெனி கிட்ஸ் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் மாபெரும் பேரணியாக வலம் வந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஜெனி கிட்ஸ் நிறுவனர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ், வருவாய் ஆய்வாளர் பாலமுருகன் என பல ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.